மாநில காங்கிரசுடைய தலைவர் திரு வாசன் ஜி கே வாசன் இணைப்பில் இருக்கார். திரு வாசன் இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய முதல் கட்ட பார்வை திரு வைகோ உங்களுடைய தோழமை இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழமை இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு வைகோ போட்டியிடவில்லை. உங்களுடைய முதல் கட்ட பார்வை. திரு வைகோ அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை என்ற முடிவை அறிவித்திருக்கிறார். ஒருபுறம் இது வருத்தமான செய்தி, தொண்டர்களுக்கு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும். மறுபுறம் அவர் அதற்கான காரணத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். தேர்தலின் மூலம் தோல்வி பயத்தின் காரணமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பல கட்சிகள் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து மக்களிடம் ஒற்றுமை உணர்வை சீர்குலைக்க நினைக்கிறது. அதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்களும் திரு ஜி ராமகிருஷ்ணனும் திரு முத்தரசனும் இதே மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடுவது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தீங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தல. உங்களுடைய பாலிசி டிசிஷனா பார்க்கப்படுகிறது, கொள்கை முடிவா பார்க்கப்படுகிறது. ஆனால் திரு வைகோ அவர்கள் போட்டியிட போகிறேன் என்று அறிவித்திருந்தார், தானே தான் அறிவித்திருந்தார். தற்போது ஒரு போட்டியிட போகிறேன் என்று அறிவிக்கும் போது இது ஒரு முரண்பட்ட தகவலாக அரசியல் விமர்சன மத்தியில் பார்க்கப்படாதா? சில கட்சிகள் ஹலோ கேக்குறேங்க ஐயா, சொல்லுங்க. சில கட்சிகள் தேர்தலிலே மக்கள் மனதிலே நிற்கவில்லை என்ற காரணத்தினால் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். அதற்காக சகோதர சகோதரிகளாக வாழக்கூடியவர்களிடம் ஒரு தவறான எண்ணங்களை கொடுக்க நினைக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே முளையிலேயே இந்த ஆபத்தை வைகோ அவர்கள் கிள்ளி எறிந்திருக்கிறார்கள். இப்ப திரு டி கே சொல்லுங்க நம்முடைய இணைப்புல இருக்கிறாங்க. அவங்க சுருக்கி எழுப்பின கேள்வி என்னன்னா, எங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு தோணி இருந்தா நாங்க மற்ற இடங்களில் பண்ண முடியுமே, 234 தொகுதியில் பண்ண முடியுமே, அது ஏன் வைகோ இருக்கக்கூடிய தொகுதியில் மட்டுமே போய் பண்ணணும்னு சொல்லி கேள்வி இருக்காங்க. ஒரு அரசியல் பார்வையாளர் மத்தியில் ஒரு எழக்கூடிய கேள்வி என்ன, திரு திரு திருமாவளவன் போட்டியிடக்கூடிய காட்டுமன்னார் கோயில் ஒரு சென்சிட்டிவான தொகுதி, அறுதி பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அதே போல திரு உளுந்தூர்பேட்டையில் திரு விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சென்சிட்டிவான தொகுதி. அங்கெல்லாம் பிரச்சனை. அவர்களும் கூட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தான், அவர்களும் கூட சென்சிட்டிவான தலைவர்கள் தான். அவர் போட்டியிடக்கூடிய பகுதியில் சென்சிட்டிவான பகுதி தான். அங்கெல்லாம் இல்லாம வைகோ மட்டும் இந்த குற்றச்சாட்டு, வைகோடைய கோயில்பட்டி தொகுதியில் மட்டும் இந்த குற்றச்சாட்டு முன்னிப்பது ஏன் அப்படிங்கிறது திமுக கேள்வியா இருக்கு. வைகோ அவர்களை பொறுத்தவரையில தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர், வைகோ அவர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் உண்மை நிலைக்கு ஏற்றவாறே தன்னுடைய முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று தமாக தரப்பில், வாசனுடைய தரப்பில் நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா? நல்ல சூழல் இருக்க வேண்டும், சந்தேகத்திற்கே இடம் இருக்கக்கூடாது. தோல்வி பயத்தால் எந்த இயக்கமும் மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது என்று நான் கருதுகிறேன். வைகோ அவர்கள் மீண்டும் தேர்தலிலே போட்டியிட்டால் அமோக வெற்றி பெறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நன்றி திரு வாசன், இணைப்பில் வந்ததுக்கு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து